ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? நான் வந்துட்டு இன்றைக்கி தொன்னை பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்காக பூண்டு இஞ்சி எல்லாம் உரித்து வச்சேன். எப்போவுமே எனக்கு இஞ்சி உரிக்க வேண்டி பிடிக்காது. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இருந்தாலுமே இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். அப்புறமேட்டுக்கு கேஸில் குக்கரை வச்சுட்டு குக்கரில் வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெய், அப்புறம் எல்லா மசாலா அது பிரிஞ்சி லீவ்ஸ் பின்ன சோம்பு அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கினேன். வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு டர்மரிக் ஆட் பண்ணிக்கினேன். ஏன்னா அந்த க்ரீன் கலருக்கு வந்துட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால டர்மரிக் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து 1/4 கேஜி சிக்கன். ஸோ 1/4 கேஜி சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது கொஞ்சோண்டு டிமார்ட்டில் வாங்கின கரம் மசாலா இருந்துச்சு, அது ஒண்டி தான் போட்டேன். நான் கர்டு லெமன் எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ நான் அப்படியே தான் பண்ணுறேன். அரிசி கூட வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ் தான். ஸோ அதை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். சைட் பை சைட் நான் தயிர் பச்சடிக்கும் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு ஆனியன் பின்ன குக்கும்பர் ஒரே ஒரு சில்லி எல்லாம் போட்டு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சண்டேஸில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே வேலை பண்ண பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலை பண்ணின்னு இருக்குவேன். ஸோ எப்போவுமே வேலை செய்யும் போது இது தான் பண்ணுவேன். அதுக்குள்ளே நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே செம்ம ஸ்மெல். சரி அப்புறம் மிக்ஸ் பண்ணி விடலான்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா நான் சூடாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால ரைஸ் உடஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடை போட்டு பிளேட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குக்கும்பர் 2 வச்சுட்டு கொஞ்சம் தயிர் பச்சடியோ போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டேன். டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டீசெண்டான டேஸ்ட். நீங்கள் பெங்களூரில் வந்தாக்கா நீங்கள் அந்த மாதிரி தொன்னை பிரியாணிஸ் ட்ரை பண்ணுவீங்க. வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.